ஹாய், இது ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம், தக்காளி சட்னி, லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து தட்டக்காய் கறி அண்டு புளியோதரை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஈஸி புளியோதரை ரெசிபி, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. சுஜாவரணி மேமோட யூடியூப் சேனல் பார்த்து நான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்டாக. ரொம்ப நல்லா இருக்குது. லஞ்ச் பாக்ஸுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஸோ முதல்ல ரைஸ் வச்சிட்டேன் புளியோதரைக்கு. அதுக்கப்புறம் தட்டக்காய் இன்றைக்கி தேங்காய் போட்டு வரமிளகா போட்டு தட்டக்காய் பண்ண போகிறேன். அண்ட் சிம்பிள் தக்காளி சட்னி, அவ்வளோதான். இன்றைக்கி என்னுடைய மெனு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே, எல்லாருக்குமே வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆக போகிறது. அட்வான்ஸ் ஹாப்பி வீக்கெண்ட். நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்படி தான் என்னோடய டே போயின்னு இருந்தது. நான் ஒரே மனசில் ஒரு விஷயம் படுறது, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் தான் இந்த வீட்டில் இந்த ஒர்க் பண்ணணும், நீங்கள் பண்ணலைன்னா அந்த ஒர்க் நடக்காது, நீ பிஸியாக இருந்தாலும் நீ முடிச்சுட்டு பண்ணு அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்வீங்களா? இல்லை நான் பண்ணாலும் நீங்கள் பண்ணாலும் ஒரே எஃபெக்ட் தான். ஸோ நம்ம யார் ஃப்ரீயாக இருக்கோமோ அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யார் என்ன யோசிக்கிறீங்கன்னு பார்ப்போம். இது டபுள் ஹார்ஸோடது அப்படிங்கிறதுனால எதுவுமே எக்ஸ்ட்ராக ஆட் பண்ண வேண்டாம். ஹாட் வாட்டர்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்லேயே அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி பிசைஞ்சால் இடியாப்பம் ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் வருது. என்ன மாதிரி இடியாப்பம் பிகினர்ஸ்க்கு எல்லாமே இந்த பிராண்ட் நல்லா சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். உங்கள் யாருக்கா ட்ரை பண்ணணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கிளிப்ஸ் எடுக்க முடியல. ஸோ அவங்க எல்லாரையும் பேக் பண்ணி இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அமிச்சாச்சு, என் பையனையும் என் ஹஸ்பண்டையும். இதுதான் மெனு. இட்ஸ் புளியோதரை இன்னைக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு தட்டக்காய், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் காலி ஆகிடுச்சு. ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. என்னோடய பிளேட்டையும் நான் ரெடி பண்ணிவிட்டு போய் ரிலாக்ஸ்டாக டிவி பார்த்துட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் என் டேவை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறேன். பாய், குட் டே.